எப்பயுமே ரெண்டு டெசிஷன் எடுக்கலாம், ஒன்னு போலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே ரெண்டு டெசிஷன் இருக்கும். படம் ஃபுல்லாவே ஒவ்வொரு டைம் லைன்ல ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு டெசிஷன் எடுத்துட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த படத்தை கட்டாயமா நம்ம லாஜிக் இல்லாம தான் பார்த்தாகணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இது போக அந்த பிளாக் டைம் லைன்ல வேற யாரோட டைம் எல்லாமே மிஸ் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல யாரெல்லாம் கிராஸ் ஆயிருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா வணக்கம் மக்களே, நான் உங்க டேனி. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா ரிலீஸ் ஆகி செம்மையா போயிட்டு இருக்கிற, இப்போ ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதை நீங்க வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்னு சொல்லலாம், இல்ல ஒரு ஹாரர் படம்னு சொல்லலாம். அப்படி ரெண்டும் கலந்த மாதிரி இருக்க இந்த படம் தான் பிளாக். இந்த படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த படத்துல ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடக்கிற அந்த டே பார்த்தோம்னா ஒரு சூப்பர் மூன் இன்சிடென்ட் நடக்கிற அந்த டேல தான் இந்த விஷயம் எல்லாமே நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதோட அந்த படத்துல வந்து சூப்பர் மூன் வந்து 60 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு உனக்கு நடக்கிறதும் 60 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்ததும் குவாண்டம் பிசிக்ஸ்ல சூப்பர் பொசிஷனிங் சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளா சொன்னோம்னா அது ஒரு பேரலல் ரியாலிட்டி. எக்ஸாக்டா அதுக்கு 60 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு பிளாஷ்பேக்ல தான் படத்தை ஓபன் பண்ணிருப்பாங்க. 60 வருஷத்துக்கு முன்னாடி இதே சூப்பர் மூன் அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதுல நடக்கிற இன்சிடென்ட்ஸுக்கும் இப்போ கரண்ட்ல ஜீவா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க இன்சிடென்ட்ஸ்க்கும் கொஞ்சம் சம்பந்தங்கள் இருக்கும். என்ன ஒற்றுமை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே இதுல வந்து பிரெக்னெண்டா இருந்திருப்பாங்க. அதாவது பிரசன்ட்ல ஆரண்யா வந்து பிரெக்னெண்டா இருந்திருப்பாங்க. அதை சர்ப்ரைஸா தான் அந்த எலிமெண்ட் ஓபன் பண்ணி ஜீவாட்ட சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படியே பாஸ்ட்ல வந்துட்டு அந்த கார்ல வந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுமே பிரெக்னெண்டா இருந்திருப்பாங்க. அதை வந்து திடீர்னு தான் அந்த கார்ல போயிட்டு இருக்கும்போது ரிவீல் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி பிரெக்னன்சி வந்து ரெண்டு பேருக்குமே காமன் ஃபேக்டரா இருக்கும். ரெண்டாவது அவர் வந்து சுருட்டு பிடிச்சிட்டு இருப்பாரு, ட்ரிங்க்ஸும் பண்ணிருப்பாரு. இதுல கிஃப்டா வந்து சுருட்டை கொடுக்கறதுக்காக வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இத்தனை விஷயங்கள் இந்த ரெண்டு இன்சிடென்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கும். இது போக இன்னொரு சம்பந்தம் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஜீவா வந்து அவருக்கு ஒரு தப்பான இன்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கும். அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இதுல வந்து இவருக்கு அவங்க மேல ஒரு இன்டென்ஷன் இருக்கும். எல்லாத்துக்கும் இந்த இடியட் தான் காரணம் லலிதா. என் கூடவே தான் சுத்திட்டு இருந்தான். நீங்க ரெண்டு பேரும் விரும்பின விஷயத்தை அவன் சொல்லவே இல்லை. இது போக அஞ்சாவதா ஒரு முக்கியமான ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு கனெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டைம்ல தான் அவருமே அவரோட டைம் லைன்ல இருந்து மிஸ் ஆயிருப்பாரு, ஜீவாவும் அவரோட டைம் லைன்ல இருந்து மிஸ் ஆயிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்க ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான கனெக்ஷன் ஃபேக்டரே இதுதான். ரெண்டு பேருமே டைம் லைன்ல இருந்து மிஸ் ஆனவங்க. இப்படி ஜீவா அவரோட டைம் லைன்ல இருந்து மிஸ் ஆயிடுறாரு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து அந்த பிளாக்குள்ள போகும்போது தனியா போயிருப்பாரு. அவர் முதல் டைமே ஆக்சுவலா அவரு தான் தொலைஞ்சு போயிட்டாரு. ஆனா படத்தோட ஒரு பாதியில தான் அவங்க தொலைஞ்சிட்டாங்கன்னு இவர் தேடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இவரு தான் அவரோட டைம் லைன்ல இருந்து மிஸ் ஆயிட்டாரு. எப்படின்னு பார்த்தோம்னா ஆப்போசிட் அந்த வீட்ல லைட் எரியுது அப்படிங்கறத அவர் தனியா பார்க்க போயிருப்பாரு. திருப்பி வந்துட்டு ஆரண்யா மறுபடியுமே எதுவும் நடக்காத மாதிரி மறுபடியும் கேட்டிருப்பாங்க, என்ன மறுபடியும் அங்க லைட் எரியுது அப்படின்ட்டு கேண்டில கூட எகைன் அணைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அவர் அதை நோட் பண்ணிருக்க மாட்டாரு, பெருசா அதுக்கு கவனிச்சிருக்க மாட்டாரு. என்னடா மறுபடியும் லைட் ஆன் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வந்திருப்பாரு. அப்படி ரெண்டாவது டைம் போகும்போது தான் ஒய்ஃபோட டிராவல் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா அவர் அந்த பாயிண்ட்ல இருந்தே இன்னொரு டைம் லைன்ல இருக்க ஆரண்யா கூட தான் டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. சோ ஃபர்ஸ்ட் டைம் அவர் என்டர் ஆகும்போதே அவரோட ரியாலிட்டில இருந்து மிஸ் ஆயிட்டாரு. சோ இந்த மாதிரி எத்தனை தடவை அந்த பிளாக்குள்ள இவர் என்டர் ஆயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வெளியே வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மொத்தமா 25 தடவை அந்த டைம் லைனுக்குள்ள போயிட்டு அவங்க என்டர் ஆயிட்டு வெளியே வந்திருக்காங்க. ஒரு தடவை அந்த பிளாக்குள்ள என்டர் ஆயிட்டானாலே ரியாலிட்டிக்குள்ள வரவே முடியாது. அதுக்கு ரொம்ப 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 கம்மி பர்சன்டேஜ் தான் சான்சஸ் இருக்கு, வர முடியாது. மொத்தமா படத்துல எத்தனை கான்செப்ட் எத்தனை டேர்ம் பத்தி பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா தேஜாவு, சூப்பர் பொசிஷன், கிராண்ட் ஃபாதர் பாராடாக்ஸ், பேரலல் ரியாலிட்டி, வார்ம் ஹோல், ஸ்கார்டிங்கர் கேட் தியரி, குவாண்டம் மெக்கானிக்ஸ், பெர்முடா ட்ரையாங்கிள், இந்த மாதிரி இத்தனை கான்செப்ட்ஸ் பத்தி இந்த படத்துல பேசுறாங்க. இதுல இருக்க எல்லா கான்செப்ட்ஸையும் யூஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பிளஸ் வந்து இந்த பிளாக் எப்படி அந்த இடத்துல கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு படத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பிரிட்டிஷ் காலகட்டத்துல வந்து ஒரு ரிசர்ச் ஒன்னு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுல நடந்த அசம்பாவியத்தினால கிரியேட் ஆனதுதான் இந்த பிளாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சயின்டிபிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா அப்படி எடுத்துக்கலாம். இல்ல வந்து இது ஒரு அமானுஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே, அந்த ஸ்டாச்சு எல்லாமே காட்டுவாங்க. அந்த ஸ்டாச்சு வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா அந்த இடத்துல இருந்து அது அசையவே மாட்டேங்குது, டிவைன் இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டிவைன் இன்டர்வென்ஷன் தான் கடவுளே வந்து நேரடியா இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டு ஏதோ ஒரு சேஞ்சஸ் நிகழ்த்துறதுக்காக அவரோட பங்கு இதுல இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டிவைன் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். சயின்டிபிக்கலாவும் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலா இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் படத்துல வச்சிருப்பாங்க.
சோ அடுத்ததா அந்த பிளாக்கோட எனர்ஜி அந்த இடத்துல எப்ப இருக்கும்னு கேட்டீங்கன்னா, சூப்பர் மூனோட அந்த லைட் வந்து அதுல பட்டுட்டு இருக்கும் போது மட்டும்தான் இருக்கும். அத கிளவுட்ஸ் வந்து ஏதாவது மறைச்சிருச்சுன்னா, அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த பிளாக் எனர்ஜியால இருக்க முடியாது. அப்படி கிளவுட்ஸ் மறைக்கும் போதுதான் போலீஸ் வந்து என்டர் ஆகி வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது போக அந்த பிளாக் டைம் லைன்ல வேற யாரோட டைம் எல்லாமே மிஸ் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல யாரெல்லாம் கிராஸ் ஆயிருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுரேஷ், அதாவது ஜீவாவோட ஃப்ரெண்டு வந்து அந்த பிளாக்ல கிராஸ் ஆயிருப்பாரு. ஏன்னா இவர் ஒரு டைம்ல கால் பண்ணி கூப்பிட்டுருப்பாரு. கூப்பிட்டப்போ அவர் வந்துட்டு போயிருப்பாரு. ஆனா அவர் வர்ற டைமும் இந்த வீட்டுல இருந்த டைமும் பாத்தீங்கன்னா வேற வேறையா இருக்கும். ஏன்னா அவர் அந்த பிளாக் கிராஸ் பண்ணி தான் வந்தாகணும். பிளாக் கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவரு வந்து டைம் கரெக்ட் தான், 2:30 சம்திங் தான் வந்து என்டர் ஆயிருப்பாரு. ஆனா அந்த பிளாக்க கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வேற ஒரு டைம் லைன்ல போயிருப்பாரு. அப்படிதான் ஜீவாவோட வீட்டுக்குள்ள போய் பார்த்திருப்பாரு. சோ அடுத்ததா போலீஸும் இந்த டைம் லைன்ல என்டர் ஆகி மாட்டிருப்பாரு. இந்த மாதிரி மொத்தமா அந்த பிளாக்க கிராஸ் பண்ண எல்லாருமே அந்த டைம் லைன்ல மாட்டிருப்பாங்க. ஜீவா மட்டுமே அந்த டைம் லைன்ல இருந்து எஸ்கேப் ஆகல. பொதுவாகவே வந்து ஒரு படத்தை லாஜிக் இல்லாம தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கதைக்காக வந்து சுவாரஸ்யம் கூட்டுறதுக்காக சில சேஞ்சஸ்லாம் பண்ணி தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதுல இருக்க கான்செப்ட்ஸ் எல்லாம் இதனால கூட நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருப்பாங்களே தவிர ஆக்சுவலா அதனால தான் அஃபெக்ட் ஆச்சான்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது. இந்த படத்தை கட்டாயமா நம்ம லாஜிக் இல்லாம தான் பார்த்தாகணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த கதையை எப்படி மூவ் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து எக்கச்சக்க வீடு இருக்கு அந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள. ஜீவா ஒரு டைம் லைன்ல வாங்கினதுதான் அந்த இடம். இன்னொரு டைம் லைன்ல வேற ஒரு வீட்டை வாங்கியிருக்கலாம் அதே பிளேஸ்ல. இன்னொரு டைம் லைன்ல வாங்காமலே இருந்திருக்கலாம். மேபி அடுத்தது இன்னொரு டைம் லைன்ல வாங்கி இந்த வெக்கேஷனுக்கு வராம இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா பாசிபிலிட்டிஸ்க்குமே வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத படத்திலே சொல்லியிருப்பாங்க. நீங்க முதல் டைம் அந்த பிளாக் அந்த இதுக்குள்ள கிராஸ் ஆகும்போது ஜீவா பாத்தீங்கன்னா தனியா தான் போயிருப்பாரு. ஆனா செகண்ட் டைம் வந்து ஆரண்யாவும் நானும் கூட வரேன் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கிராஸ் பண்ணிருப்பாங்க. இதுலயே நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே ரெண்டு டெசிஷன் எடுக்கலாம். ஒன்னு போலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே ரெண்டு டெசிஷன் இருக்கும். படம் ஃபுல்லாவே ஒவ்வொரு டைம் லைன்ல ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு டெசிஷன் எடுத்துட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு டைம் லைன்ல அந்த சிகரெட், அந்த பிரெக்னன்சி சர்ப்ரைஸ் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணிருப்பாங்க. ஆனா இன்னொரு டைம் லைன்ல நடந்திருக்காது. அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் லைன்லயும் ஒவ்வொரு நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறத தான் படத்துல காமிச்சிருப்பாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, அவங்க அந்த பிளாக் எனர்ஜிக்குள்ள போயிட்டு ஆப்போசிட்ல இருக்க வீட்டை போய் பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க ஆப்போசிட்ல இருக்க வீட்டை போய் பார்க்கவே இல்லை. அவங்க எகைன் அண்ட் எகைன் வந்து அந்த பிளாக்குள்ள போயிட்டு திருப்பி வந்து பாக்குறதும் அவங்களோட சேம் வீடு தான். ஆனா இன்னொரு டைம் லைன்ல பாக்குறாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காருக்குள்ள அவங்க ஓட்டிட்டு போகும்போது நல்லா பார்த்தோம்னா அந்த பிளாக் எனர்ஜிக்குள்ள போன உடனே மறைஞ்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ அதே தான் இங்கேயும் நடந்திருக்கும். இவங்க வந்து அந்த பிளாக்குள்ள போயிட்டு திருப்பி வெளியே வராங்க. ஆனா திருப்பி வெளில வந்து அவங்க எந்த வீட்ல இருந்து வெளியே வந்தாங்களோ அந்த வீட்டுக்கு தான் போறாங்க. அதாவது ஆப்போசிட்ல ஒரு வீட்ல லைட் எரியுது. ஆனா வந்து இவங்க பார்த்தது இவங்க எகைன் அண்ட் எகைன் வந்து இவங்க வீட்டை தான் பாக்குறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஜீவா அந்த பிளாக் எனர்ஜிக்குள்ள போயிருக்கும் போது பிளாக்குள்ள என்ட்ராய் வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா அந்த வீட்ல லைட் ஆஃப் ஆயிருக்கும். ஏன்னா அவர் வேற ஒரு டைம் லைன்ல போயிருக்காரு. அந்த டைம் லைன்ல வசந்தும் ஆரண்யாவும் அந்த வீட்டுக்கு வராமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த சாய்ஸை மேக் பண்ணிருப்பாங்க. சோ இதெல்லாம் தான் இந்த படத்துல உள்ள டீடைல்ஸ். இதே மாதிரி இன்னொரு படத்துல நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களை பார்க்கறேன்.